பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர், தூத்துக்குடி மாவட்டம். நான் இப்போ சின்னம்மாவை வந்து நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். எதுக்காகன்னா, கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எங்கெல்லாம் வரலாறு இருக்கோ, அதாவது தேவர் சமுதாயத்துடைய வரலாறு இருக்கோ, அது எல்லாமே அவர் அழிச்சாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தேவர் வரலாறு நீக்கினார். அப்புறம் தேவர் மக்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணி 7ஆம் வகுப்புல அமைச்சர் செங்கோட்டையன் இருந்து சேர்த்தாரு. சரி, அதோட போட்டுன்னு பார்த்தா திருச்செந்தூர் கோவில்ல முக்கியமா 700 வருஷத்துக்கு முன்னால உள்ளது வீரபாகு தேவர். முருகனுடைய வாயில் அந்த 2 பக்கமும் பாதுகாவலராக இருந்தாங்க. முருகனுடைய படை தளபதி வீரபாகு தேவர். அந்த தேவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால அதை அவர் அப்படியே அழிச்சிட்டாரு, தூக்கிட்டாரு. அதுக்கு நாங்கள் பெட்டிஷன் போட்டு அதுக்கு நாங்கள் ஆதாரம் வச்சிருக்கிறோம். அப்புறம் அதே திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா, தேவர் குடில்னு சொல்லி சாண்டோ சின்னப்பா தேவர் வச்சிருந்தாரு. அந்த இடத்த இப்போ வந்து டாய்லெட் கழிவறை மாதிரி வச்சிருக்கிறாங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து முக்கியமா தேவருடைய வரலாறு எல்லாமே அவர் அழிச்சாரு. அதனால அவர் மீண்டும் வரக்கூடாது. சின்னம்மா தலைமையில எல்லா சமுதாயமும், அதாவது தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாயமும் ஒன்னா வாழணும் அப்படின்னா அது சின்னம்மா தலைமையில தான் முடியும். இந்த மாதிரி ஒரு ஜாதி வெறி பிடிச்சவருக்கு நாங்கள் ஓட்டளிக்க விரும்பல. அதனால சின்னம்மா தலைமையில அனைத்து சமுதாயமும் சேர்ந்து ஒற்றுமையா ஜாதி பார்க்காம நல்ல ஒரு ஆட்சி சின்னம்மா தலைமையில தான் தர முடியும். அதனாலதான் நாங்கள் சின்னம்மாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கிறோம். சின்னம்மா தலைமையில தான் மீண்டும் ஆட்சி அமையும். அது எல்லாருக்கும் தெரியும், தெரியாத மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறாங்க.